Hello guys, welcome back to our channel Abhi Vlogs. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போது ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்தேன். ஒர்க் முடிஞ்சிருச்சு, பேக் டு கொத்தகிரி. ஸோ ஒரு சின்ன விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். டேங்க் பேக் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இத்தனை வருஷமாக பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ரீசெண்டாக பீரோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஓ இப்படி ஒரு பொருள் இருக்குல்ல அப்படின்னு. சரி இதையே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது உள்ளே வைக்கிறதுக்கு. ட்ரெஸ்ஸு, சின்ன ஒரு சிங்கிள் பர்சனுக்கான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம். மேப் போட்டிருக்கு. அண்டு இது வந்து ஒரு டெம்ப்ரவரி மிரர்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபுல் சீட்டு தான், சிங்கிள் சீட் நான் வீட்டில் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வரும்போது என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போகிறேன். ஸோ அதனால் கழட்டி வச்சுருக்கேன். அண்ட் பேக் ரெஸ்ட்டு கழட்டிட்டேன். சிங்கிள் சீட்டில் நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ எடுக்க முடியல, கோத்தியில் ஒரு வீடியோ எடுக்கிறேன். வேறு லக்கேஜ் என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஜாக் எல்லாமே உள்ளதாக இருக்குது. ஸோ கொத்தகிரி போயிட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டு போட்டுக்கலாம். ஒரு ஃபன் வீடியோ, ஒரு ஜாலி ரைடு, அவ்வளோதான். லெட்ஸ் ஓ இது ஆக்சுவலி ஏடிவி மிரர்ஸ் இது. ஸோ கிளாசிக்கு அவ்வளோக்கு லுக் வைஸ் செட் ஆகாது. பட் ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் எதுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்துன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் ரைடு தான். பட் இந்த போல்ட் இருக்கு இல்லைங்களா, நான் இந்த மிரர் மாற்றுறதுக்கு இந்த சைடு நான் கரெக்டாக டைட் பண்ணி வச்சுருந்தேன். மிரரோட டைட் வந்து ஒரு லெவல் டைட்டு தான் வைக்கணும். ரொம்ப டைட் பண்ணால் ஸ்லிப் ஆயிடும். அப்போ நான் வந்து ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்பில் தெரியாதன்மை கொடுத்துட்டேன். சரி அவன் பண்ணுவான், மிரர் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ தலைவர் புதுசுன்னு நினைக்கிறேன். அந்த மிரர் ஃபிட் பண்ணும்போது ஃபுல் டைட் வச்சுருக்கான். ஃபுல் டைட்னா ஃபுல் டைட். அது என்ன ஆச்சுன்னா உள்ளே ஸ்லிப்பாகி கிடக்குது. லூஸும் பண்ண முடியறதில்ல, டைட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் அங்கே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன்கிட்டயே மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தேன். இது இப்படி ஸ்லிப்பாக இருக்குது, இதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இருக்கிறதையும் ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டான். அப்புறம் எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. நேராக கிரீஸ் மெக்கீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ அவங்க லேத்தில் கொடுத்துட்டு ஸ்லிப்பான அந்த நட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சைடு போகலாம், ஆனால் ரோடு நல்லா இருக்கான்னு தான் தெரில. இல்லை அந்த சைடே போயிடலாமா? அங்கே வருங்க, என்ன விட்ட நெஞ்சு மேலே ஏறிடுவாங்க போலையே. ஐயோ இவனுங்கிட்ட எல்லாம் மல்லு கட்டி ஊர் போய் சேர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, சமாளிச்சுட்டு போவோம். பக்கத்தில் போய் பேசினது பார்க்குறாங்க, யாரா லூஸு தனியாக பேசிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு இன்றைக்கி. நல்ல கிளைமேட் இந்த சென்ஸ். இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சிருந்துச்சு. ஸோ வெயில் அடிக்கும் போதெல்லாம் நான் கிரீஸ் மங்கி ஸ்கூலில் தான் உட்காந்துருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஒரு vlog எடுக்கலாமே அப்படின்னு ஒரு மூடு வந்துச்சு. எஸ், ஸோ ஹியர் இஸ் த vlog. நான் இப்போ ரீசெண்டாக வந்து வால்பாறை போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். சூப்பரான vlog எடுக்கிற சிச்சுவேஷன் தான். நைட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன். கோப்ரோ பற்றி தான் அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமே, மெயினாக vloggers-க்கு தெரியுமே. எங்கடா போகிற? ஒருத்தர் தான் வரணும். ஒருத்தர் வந்தால் சொல்கிறா இடம். ஏய், இடம் வந்தால் சொல்லு. அப்படியே போகலாமா? நம்ம அப்படியே வயநாடு போயிடலாமா? வயநாடு போகலாமா? வா, சும்மா போயிட்டு வரலாம். வா. உள்ளையா? நான் லெஃப்ட் போகிறேன்டா. வா, நான் அங்கே அப்படியே போகலாம். வேணாண்டா, வாடா. இரு குச்சிடாத. வா, இங்கே கேமராவில் சொல்லு. இங்கே சொல்கிறா.
பாய் சொல்லு. பாய் பாய். நான் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறதுக்கு கேரளா போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் பைக்கெலாம் இல்லை. அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி தான் நானும் லிஃப்ட் கேட்டுருந்தேன். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அடிக்கடி லிஃப்ட் கேட்டு போவோம். பஸ் வந்தால் பஸ்ஸில் போயிடுவோம். மேக்ஸிமம் லிஃப்ட் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல, பைக்கில் போகலாம். ஸோ அதனால் லிஃப்ட் கேட்போம். லிஃப்ட் கேட்குறப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கேன். என் பக்கத்தில் ஒரு பைக்காரன் வந்து நிறுத்தினான். அவனுக்கு அப்போது என் வயசு இருக்கும். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் வயசு 35 கிடையாது, பட் ஸ்டில் அவனுக்கு ஒரு 35 இருக்கும். சரி, ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தான் பக்கத்தில் வந்து நின்றுட்டு. சரி ஓகே, அவன் ஏதோ யாருக்கோ ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிட்டு நானும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு, தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி இந்த ஊருக்கு அந்த பல்லஞ்சாத்துன்னு ஊர்னு சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போகிறோம். வாங்க, நான் அந்த வழி தான் போகிறேன், ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா. இந்த வழி வியூ நல்லா இருக்குது. சரி ஓகே, வந்தது ஏன் விடுவானேன்னு சொல்லி ஏறிட்டேன். ஏறிட்டு போகிறேன். நான் ஆக்சுவலி அப்போ வந்து ஒரு பேக் தான், அது முன்னாடி வச்சுட்டு நான் உட்காந்துட்டு அப்படியே வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போது தலைவர் பேக்கில் என்னமோ நோண்டிகிட்டே இருந்தான். அதாவது அவன் கையை இப்படி பின்னாடி வச்சுட்டு என்னமோ நோண்டிகிட்டு இருந்தான் என் பேக் அடியில். சரி, என்னமோ அவன் வேறு என்னமோ அவனோட பேக் ஷர்ட்டு இன்செர்ட் பண்ணுறானோ இல்லை அந்த மாதிரி ஏதோ பண்ணுறானோன்னு பார்த்தா தலைவரோட உத்தேசம் வேறு. அப்போது அந்த டைமில் நான் சின்ன பையன், எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பயம் தானே, யாருக்காக இருந்தாலும் பயம் தானே. அண்ணா என்னண்ணா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, அண்ணா நீங்கள் வண்டி நிறுத்துங்கண்ணா, நான் இங்கே இறங்கிறேன், இங்கே தானே இறங்கணும் அப்படின்னு. இல்லைண்ணா நான் அங்கே போய் இறங்கிக்கிறேன், அங்கே போய் ட்ராப் பண்ணுறேன்டா. ஆனால் இல்லைண்ணா இங்கே தானே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா தம்பி அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுண்ணா அப்படின்னு. ஏன்டா ஒன்றும் இல்லைடா, ஆனால் போங்கண்ணா நீங்கள் போங்கண்ணா, நான் இங்கே இருந்து பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு. எனக்கு நடுங்கிருச்சு. அப்புறம் நான் போயிட்டு முதல்ல வீட்டில் போய் சொல்லணும்ல, ஏன்னா பயம் தானே. இப்போ வீட்டில் சொன்னேன், நீ எதுக்கு லிஃப்ட்டில் கேட்டு வர, பஸ்ஸுக்கு தான் காசு இருக்குல்ல, பின்ன என்ன அப்படி இப்படின்னு திட்டினாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ். அப்போ யோசித்தேன், அவெல்லாம் இப்போ கிடச்சா செத்தான். இது ஒரு சின்ன விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்ட்டில். லைஃப் இஸ் லைக் அ புக், இட் automatically fills. You don't want to write it, it automatically fills. அதை ஃப்யூச்சரில் உட்காந்து நம்ம புக்கை நம்மளே படிக்கலாம். It will be interesting for sure. ரோடு போட்டாங்க, வாவ் நைஸ். ரோடு போட்டாங்கன்னா இந்த வண்டி வேறு லெவலுங்க, அதை விட ஃபாஸ்ட்டாக போய் சேரும். இல்லைன்னா இங்கேருந்து தருவோம் அந்த எண்டுக்கு போகிறதுக்கு குளியாக இருக்கும். 1000 தான் சொல்லுங்கள், என்னதான் ஹிமாலயன் வந்தாலும் சரி. ஹிமாலயன் சூப்பராக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் என்ன தான் வேறு எந்த வண்டி வந்தாலும் சரி, இந்த ரம்பிளுக்கு எந்த ஒரு வண்டியும் ஈடு கொடுக்காது. ட்வின்ஸ் இஸ் ட்வின்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வண்டி பெருசு தான், ஆனால் எனக்கு என் வண்டி பெருசு, அதனால நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக என் வண்டி எல்லாத்த வண்டியோடையும் நல்லாவே ஸ்மூத். அது ஏன்னு தெரில. டெஸ்டினேஷன் விஷயம் கிடையாது, ஸ்பீடும் விஷயம் கிடையாது. யூ ஹேவ் டு என்ஜாய். நான் இதில் என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ஸ்பீடாக போனால் பதட்டம் வரும், கண்டிப்பாக வரும், எல்லாத்துக்கும் வரும் பதட்டம் வரும், அட்ரினல் பம்ப் ஆகும். அது வேணும், அது அப்பப்போ. எல்லாமே ஒரு 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 பீஸ் இருக்காது ஸ்பீடாக போனால், அந்த த்ரில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் ஸ்பீடாலாம் ஓட்டலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. த்ரில் சம்டைம்ஸ் மூடு போகிறது. இப்போது இந்த மூடுக்கு வந்து அழுத்தள்ளக்கூடாது. நல்ல 5:30 மணி கிளைமேட்டு, சில்லுன்னு, ஃப்ரீ ரோட்ஸு, அப்படியே ஜாலியாக. இல்லைம்மா பயப்படாதீங்க, பசங்கன்னா முறுக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். நான் அவங்க பயப்படுறாங்க, ஸோ அதனால நான் முறுக்கிறது ரொம்ப
ஏன்னா அந்த கொடுப்புன்னு எனக்கு இல்லை, அவருக்கு இருக்கு. லெட் him enjoy taking his mother for a ride. ஸோ கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வல்லன்னு பேசி வல்லன்னு பேசி போர் அடிக்க விரும்பலை. அதனால் நான் கிளம்புறேன். இதோட கடையை சாப்பிட்டு கிளம்புறேன். Bye bye. Catch you on next video. Until then, bye bye. Love you guys. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஹாய் vlogger, அப்படியே பார்க்குறான் என்ன இவன் கையாடிட்டு வர்றான் அப்படின்னு. ஸோ யா, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு அண்ணன் கிளம்புகிறேன். நன்றி, வணக்கம்.